வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஒரு ராஜா வந்து வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியை கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறாரு. ஏன்னாப்பா இன்னைக்கு வேட்டைக்கு போகலாமா, மழை ஏதாவது வருமா அப்படிங்கிறாரு. மந்திரி சொல்கிறாரு, இல்லையா ஒன்றும் மழைலாம் வர மாதிரி இல்லை, வாங்க நம்மலாம் வேட்டைக்கு போகலான்னு எல்லார் படை பரிவாரத்தோடு வேட்டைக்கு போகிறாங்க. அப்படி வேட்டைக்கு போகும்போது போகிற வழியில் எதிர்த்தாப்பில் ஒருத்தர் கழுதையில் குடியானவன் ஒருத்தர் கழுதை மேலே வர்றாரு. கழுதை மேலே வரும்போது சொல்கிறாரு, மழை வரப்போகுது, எல்லாம் இப்போ பார்த்து வேட்டைக்கு போகிறீங்களே அப்படின்னு. ராஜாவுக்கா கோபம் வந்துருச்சு. எப்படி இந்த குடியானவன் சொல்கிறான், எப்படி சொல்கிற நீ, எப்படி நாங்கள் போயிட்டுருக்குறோம், ஒரு மந்திரி சொல்கிறாரு, நீ வந்து அதை மீறிட்டு நீ சொல்கிறியே மழை வரும்ன்ட்டு, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், இல்லை ராஜா, என்னோட கழுதைக்கு தெரியும் மழை வர்ற மாதிரி இருந்தால் அது காதை தூக்கிக்கும், அங்கே பாருங்கள் காதை தூக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி இவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டைக்கு போகிறாங்க. அங்கே போனால் பயங்கர மழை பிடிச்சிக்கிச்சு, சரியான மழை ஊற்று ஊற்றுன்னு ஊற்று. இப்போ பார்த்தாரு ராஜா, இந்த மந்திரி சொன்னது சரியில்லை, அந்த குடியானவனோட கழுதை சொன்னது தான் ரைட்டு. அதனால் நாட்டுக்கு வந்த வேலையாக மந்திரியை தூக்குனாரு, கழுதையை தூக்கி வச்சுட்டார். பார்த்தா அதுலேருந்து எதுக்கு எடுத்தாலும் கழுதை தான், எந்த இடத்துக்கு பார்த்தாலும் கழுதை தான். அதாவது இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தவங்க ஒரு செயலை செஞ்சிட்டாங்கங்கிறதுக்காக ஏற்கனவே இருக்கிற மந்திரி மாதிரி உள்ளவங்களெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. அதுபோல் வாழ்க்கையில் நம்ம முக்கியமானவங்களாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி கழுதை போல் ஆளுங்களெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அந்த நாடு என்னத்துக்கு ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். அதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்னா டக்குன்னு ஒரு சில விஷயத்துக்காக மந்திரியை தூக்கி எறிஞ்சிட்டு கழுதையை வச்ச மாதிரி வச்சிடக்கூடாது. எல்லோரும் இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்து வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.